அம்மா கிட்டேருந்து அன்பாக உருவாகி அது காதலாக மாறும்போது இருக்கிற க்யூட்னஸ் இருக்கு, அது இந்த உலகத்தையும் மிஞ்சிடுங்க. காதல் அப்படி ஒரு சக்தி கொண்டது. இந்த உலகத்தையே மிஞ்சிடும்னா அது அத்தியாவசியமானதா? காதல் ஒன்று காற்று மாதிரி அத்தியாவசியமானது இல்லை. ஆனால் எல்லா மனுஷனும் அதை தேடி போகிறான் அப்படின்னா அது ஒருத்தனோட வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியமானதா? ஹாய் மச்சான், என்னடா 10 மிஸ்டு கால் கொடுத்துருக்கா? என்ன ப்ராப்ளம்? என்னடா லைஃபே போச்சு. உனக்கு என்ன, ஜாலியாக தானே சுற்றிட்டு இருக்க? உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ரப்போஸ் பண்ணிட்டாடா. யாரு? மது தான். மதுவா? நல்ல விஷயம் தானடா. அதுக்கேண்டா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? வேஸ்ட் ஃபெலோ. நான் போய் எப்போ அவ்வளோ லவ் பண்ணுவேன்? ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? ப்ராப்ளம் தான் உனக்கு தெரியும்ல, அதனால போடா. அடுத்த நாள் வசந்த் கால் பண்ணியிருக்கான். நான் தான் பேச மாட்டேன், ஃபோன் எடுக்கலை. இருந்தாலும் விடலை, மெசேஜ் அனுப்பிச்சு கூப்பிட்டான். வெயிட் பண்ணுறது என்னவோ அவனுக்காகத்தான். ஆனால் வந்தது இது எப்படிங்க வந்த? வசந்த் தான் இதை பிளான் பண்ணியிருக்கான். இதுக்காக நான் மாற மாட்டேன். என்ன வரப்ப என்ன நிச்சா இருந்துச்சு, எங்கே நிறுத்தணும்னு சொல்ல திடீர்னு சொன்னான். உடனே மூளை கேட்டுருச்சு. ஓகே, மனசு கேட்டுருமோன்னு பயமா இருக்கு. என்னன்னே புரியல, ஏதோ ஒன்று என்னை துரத்துச்சு. காதலும் பயமாக இருந்துச்சு. அதே லிட்டில் அக்செப்ட் கொடுக்கணும். விட்ரா, உன்னை நீ குழப்பிக்காத.
என்னாச்சு? இந்த ஒரு நாள் என்னை எப்படி மாற்றுச்சுன்னு தெரில. படத்துல நான் வர மாதிரி இங்கே நான் அவளை காப்பாற்றிடல, இல்லை அவ்வளோ பெருசாக எதுவும் இங்கே நடந்துடல. காதலுக்கு மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் காதலே அந்த மொழின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இந்த உலகத்தில் யாருக்கும் காதல் எப்படி வருதுன்னு தெரியாது. இப்போ எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், நானும் இப்போலேருந்து காதலிக்கிறேன்.